கொள்ளிடம் பாலத்தில் சென்டர் மீடியன் மீது இருசக்கர வாகனத்தை ஓட்டிய வாலிபர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள சென்டர் மீடியன் மீது வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று சாகசம் செய்தார். அவரது நண்பர்கள் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இந்த வீடியோ வலைதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இதுகுறித்து கொள்ளிடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்போது விசாரணையில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள பூனாம்பாளையத்தைச் சேர்ந்த பெருமாள் மகன் குருமூர்த்தி என்பவர் கொள்ளிடம் பாலம் சென்டர் மீடியன் மீது இருசக்கர வாகனம் ஓட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து குருமூர்த்தி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். சோழவரம் அருகே சாலையோரம் லாரி நிறுத்த முயன்றபொழுது உயரழுத்த மின்சாரம் பாய்ந்து டயர் தீப்பற்றியதில் ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சோழவரம் அடுத்த செம்புலிவரம் பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலையில் லாரியை சாலையோரம் நிறுத்த முயன்றார். அப்போது மேலே சென்ற உயரழுத்த மின்கம்பியில் எதிர்பாராத விதமாக லாரி உரசியதில் லாரி தீப்பற்றியது. உடனடியாக தீயானது லாரி முழுவதும் தீப்பற்றி எரிந்து ஓட்டுநர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த ஓட்டுநரின் விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் வடக்கு மாட வீதி காலடிப்பேட்டை பகுதியில் அடகு கடை வைத்திருப்பவர் பிரகாஷ். இவரது கடையில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காதர் மொய்தீன் என்பவர் கடந்த 27ஆம் தேதி இரவு போலி நகையை அடகு வைத்து பணம் பெற்று சென்றார். இந்நிலையில் மீண்டும் நேற்று மதியம் அதே நபர் வேறு போலி நகையை அடகு வைக்க வந்தபொழுது கடை உரிமையாளர் பிரகாஷ் ஏற்கனவே ஏமாற்றப்பட்ட நிலையில் சாதுரியமாக செயல்பட்ட அவர் திருவொற்றியூர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக போலீசார் விரைந்து வந்து போலி நகையை அடகு வைத்த காதர் மொய்தீனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று வேறு எங்கும் போலி நகைகளை அடகு வைத்துள்ளாரா என்ற கோணத்தில் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சாத்தூர் அருகே 4 வழிச்சாலையில் சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த லாரி தீப்பிடித்ததில் பல லட்சம் மதிப்பிலான சிமெண்ட் மற்றும் லாரி சேதமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே எட்டூர் வட்டம் விளக்கில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆர் நகர் பகுதியிலிருந்து சிமெண்ட் ஏற்றி சென்ற லாரி சாலையின் மேற்பகுதியில் சென்ற மின்கம்பி மீது உரசியதில் லாரி தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதை அறிந்த திருவனந்தபுரம் வரக்கல பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் அனில்குமார் சாமர்த்தியமாக செயல்பட்டு லாரியை சாலையின் ஓரத்தில் நிறுத்தினார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பல லட்சம் மதிப்புள்ள சிமெண்ட் மூட்டைகள் தீக்கு இரையானது. மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வச்சக்காரப்பட்டி போலீசார் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓடும் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 27 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா கடத்தி வந்தவர்கள் யார், எங்கிருந்து கடத்தி வந்தனர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஆகியோர் கொண்ட குழுவினர் டாடாவில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா, பயணிகளின் உடைமைகளை யாராவது திருடுகிறார்களா என கண்காணித்து வந்தனர். ரயில் அரக்கோணத்திலிருந்து காட்பாடிக்கு வரும்போது 2 பைகள் மற்றும் ஒரு டிராலி பை ஆகியவை சந்தேகப்படும் வகையில் இருந்தது. அந்த பைகளை ரயிலில் பயணம் செய்த யாரும் உரிமை கோரவில்லை. இதனையடுத்து காட்பாடி ரயில் நிலையத்திற்கு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தபோது அந்த 3 பைகளையும் போலீசார் கீழே இறக்கி அங்கு வைத்து சோதனை மேற்கொண்டனர். போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 5 பண்டல்களில் 27 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து கஞ்சாவை கடத்தி வந்தவர்கள் யார், எங்கிருந்து கடத்தி வந்தனர் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.